நம்ம டைரக்டர் மிஷ்கின் சொன்ன இந்த ஜாப்பனீஸ் படத்துல இவ்ளோ விஷயமா ஆச்சரியமா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு சொல்றேன். நம்ம டைரக்டர் மிஷ்கினோட எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் இந்த மூவி பத்தி பேசாம இருக்கவே மாட்டாரு. என்ன படம் தானே யோசிக்கிறீங்க? உங்க கெஸ் கரெக்ட் தான். செவன் சாமுராய் 1954ல ரிலீஸ் ஆகி இப்ப வரைக்கும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லங்க, எல்லா பிலிம் மேக்கர்ஸ்னாலையும் பேசப்படுற ஒரு படம் தான் அது. அகிரா குரோசாவாவோட இந்த செவன் சாமுராய் கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஆனாலுமே எப்படி அந்த காலத்துல இப்படி ஒரு மூவியை மேக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்மள இன்னைக்கும் ஆச்சரியப்பட வைக்கிற இந்த படம் டோட்டலா 3 ஹார்ஸ் இந்த மொத்த மூவியும் முடிக்க அப்பவே இவங்க எடுத்துக்கிட்டது 148 டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொலைகார கும்பல் கிட்ட இருந்து அவங்க ஊரை காப்பாத்துறதுக்காக செவன் சாமுராயை தேடி கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்கள அந்த சாமுராய் கொலைகார கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய மூவி எடுத்திருக்காங்க. லைக் தி மேக்னிஃபிஷன்ட் செவன், ஷோலை, இன்னும் நிறைய படங்கள் இப்படி சொல்லலாம். இந்த செவன் சாமுராயில வரக்கூடிய ஃபயர் சீனா இருக்கட்டும், இல்ல லாஸ்ட் ரெயின் ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அவ்வளவு அழகா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருப்பாங்க குரோசாவா. ஸ்டில் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த செவன் சாமுராய். இன்னும் இந்த மூவியை பத்தி டீட்டெயிலா வீடியோ வேணும்னாலோ இல்ல இந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியும்னாலோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.